ஃபைனலி ஒரு வழியா தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிறாரு தளபதி விஜய். நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. நான் சவுதியில இருக்கேன். என் கூட வேலை பார்க்கிற ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்காரு. கிட்டத்தட்ட எலெக்ஷன் முன்னாடி இருந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் அவர்கள் தான் வந்தே ஆகணும். என்னதான் நான் ஸ்ரீலங்கால இருந்தாலும் எனக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுரிமே இல்லைனாலும் கண்டிப்பா என்னோட சப்போர்ட் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சொல்லிட்டு தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு வழியா நாளைக்கு சிஎம் ஆக போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க போனேன். 2 நிமிஷம் அந்த நியூஸை பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு என்னன்னு தெரியல அவன் கண்ணில் இருந்து 2 துளி கண்ணீர் வந்துச்சு. ஏண்டா நீ தான் ரொம்ப நாளா அவர் சிஎம் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவர் சிஎம் ஆக போறாரு, இப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திடீர்னு ஒருத்தர் புதுசா உள்ள வந்து திமுகவையும் எதிர்த்து நேஷனல் பார்ட்டிஸான பிஜேபி, காங்கிரஸ் இவங்க யாரையும் ஆதரிக்காம தனியா நான் நிக்க போறேன்னு சொன்னப்போ என்னதான் நான் ஸ்ரீலங்கனா இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு காங்கிரஸை சுத்தமா பிடிக்காது, திமுகவையும் சுத்தமா பிடிக்காது அப்படின்னா ஏன்டா ஏன் அந்த 2 கட்சிகள் மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு கேட்டதுக்கு தமிழ் ஈழத்துல கொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரோட சாவுக்கு மறைமுகமா திமுகவும் காங்கிரஸும் காரணமா இருந்தாங்க. அவங்க தாவைக்காக்குள்ள வரதை என்னால எப்படி சகிச்சுக்க முடியும்னு கேட்டான். இதெல்லாம் கேட்ட கதை தானேன்னு உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போறாதீங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனோட வேர்ஷன்ல இருந்து 2-3 விஷயங்கள் சொன்னா. கொல்லப்பட்டதுல கிட்டத்தட்ட 17,000 பிஞ்சு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை அவங்க தாய் தகப்பங்கிட்ட இருந்து பிடுங்கி ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த குழந்தைங்களை மொத்தமா போட்டு கன்ஸால சுட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் ரீதியா சீரழிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட மார்பகங்களை அறுத்து கையில பந்து மாதிரி வச்சு தூக்கி போட்டு விளையாடி இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய படையே வரப்போது, இந்த இனமே அழிய போகுதுன்னு தெரிஞ்சும் தானும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்திக்க எவ்வளவோ வழிகள் இருந்தும் என் மக்களுக்கு இதுதான் முடிவுனா என்னோட குடும்பத்துக்கும் இதுதான் முடிவா இருக்கணும். அங்க சுடப்படுற தோட்டாக்கல்ல முதல் தோட்டா ஏன் நெஞ்சில தான் பாயணும்னு களத்துல நின்று கடைசி வரைக்கும் போராடின ஒரு ஒப்பற்ற மகாவீரனோட கதையை பத்தி நீங்க தமிழ் பேசுற ஒரு தமிழனா இருந்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. எது எப்படியோ ஆட்சி கையில வந்துருச்சு. நீ அடுத்த 5 வருஷத்தை மக்கள் உங்களை நம்பி உங்க கையில தந்திருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை எந்த விதத்திலையும் உடைச்சிட மாட்டீங்கன்னு நம்புறோம்.